ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா C++ல கன்ஸ்ட்ரக்டர் பற்றி நான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஆக்சுவலி கன்ஸ்ட்ரக்டர் பார்த்தீங்க அப்படின்னா என்ன அப்படின்னா இன்சலைசேஷன். ஒரு வேரியபிளுக்கு கிளாஸில் இருக்க வேரியபிள்ஸுக்கு நீங்கள் வேல்யூஸ் இன்சலைஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம கன்ஸ்ட்ரக்டர் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கன்ஸ்ட்ரக்டர் நீங்கள் எழுதுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு 3 ரூல் ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்கும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா constructor name should be same as class name. constructor name வந்து பாத்தீங்க அப்படின்னா class nameம் constructor nameம் கண்டிப்பா ஒரே மாதிரி தான் இருக்கணும். ஓகேங்களா? அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா constructor is initialize the value of a class variable. constructor எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா class variableக்கு values initialize பண்றதுக்காக நம்ம என்ன பண்றோம், constructor நம்ம யூஸ் பண்றோம். இதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்த ஒரு ரிட்டர்ன் டைப்பும் கிடையாது. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா C++ header files நான் யூஸ் பண்ண போறேன். #include IOSTREAM iostream.h #include conio.h பாத்தீங்க அப்படின்னா இது காமனா நான் யூஸ் பண்ற ஹெடர் ஃபைல்ஸ். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு புது கிளாஸ் ஒன்று கிரியேட் பண்றேன், CLASS கிளாஸ். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா கிளாஸ் டைம் என்ன நேம் வேணாலும் கொடுத்துக்கலாம். சரிங்களா? கிளாஸ் நான் என்ன பண்றேன் அப்படின்னா TUTOR டியூட்டர் JOS ஜோஸ் அப்படிங்கறத கொடுத்துருக்கேன். சரிங்களா? இந்த கிளாஸ்ல பாத்தீங்க அப்படின்னா நான் ஒரு வேரியபிள் ஒன்று டிக்ளேர் பண்றேன். சரிங்களா? பாத்தீங்க அப்படின்னா int m அப்படின்ற ஒரு வேரியபிள். இங்க நீங்க டிக்ளரேஷன் பண்ணீங்க அப்படின்னா டிஃபால்ட்டா பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இது பிரைவேட் ஸ்பெசிஃபைன்னு சொல்லுவாங்க. அக்சஸ் ஸ்பெசிஃபையர் பாத்தீங்க அப்படின்னா பிரைவேட்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா பப்ளிக்ல PUBLIC பப்ளிக் கிளாஸ் நேம் போட்டுக்கோங்க, TUTOR டியூட்டர் JOS ஜோஸ் ஓப்பன் க்ளோஸ். ஓகேங்களா? இது வந்து பாத்தீங்க அப்படின்னா கன்ஸ்ட்ரக்டர். நான் சொன்ன மாதிரி கன்ஸ்ட்ரக்டர் must be same as the class name. நான் கரெக்டா கொடுத்துட்டேன். இல்ல ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு மெசேஜ். என்ன மெசேஜ் அப்படின்னா கன்ஸ்ட்ரக்டர் அலோகேட்டட் கொடுக்க போறேன். cout கன்ஸ்ட்ரக்டர் structor கன்ஸ்ட்ரக்டர் ALLOCATED allocated அப்படி ஒரு மெசேஜ். ஓகேங்களா? இது எதுக்காக அப்படின்னா இந்த கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆயிருக்கா இல்லையா அப்படிங்கறத நீங்க ஈஸியா கண்டுபிடிச்சுக்கலாம். சரிங்களா? இங்க நான் என்ன பண்றேன் அப்படின்னா m = 10 அப்படிங்கறத நான் கொடுத்திருக்கேன். சரிங்களா? இல்ல என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா m ன்ற வேரியபிளுக்கு நான் 10 ன்ற வேல்யூ அசைன் பண்றேன். சரிங்களா? அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா display அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன். சரிங்களா? இதுல பாத்தீங்க அப்படின்னா void void display display ஓபன் பிராக்கெட் க்ளோஸ் பிராக்கெட். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்க cout ஃபங்க்ஷன் நீங்க எழுதிக்கலாம். நான் coutல என்ன பண்றேன், வேல்யூவை பிரிண்ட் பண்றேன். cout/n. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா the value of m ன்னு போட்டு அந்த வேல்யூ என்ன வேல்யூங்கிறத நான் பிரிண்ட் பண்றேன். சரிங்களா? mல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்டர் மூலமா ஸ்டோர் ஆன வேல்யூ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா பிரிண்ட் ஆயிடும். இப்போ அடுத்து பாத்தீங்க அப்படின்னா கிளாஸை நான் க்ளோஸ் பண்றேன். அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா void void main main ஓபன் பிராக்கெட் க்ளோஸ் பிராக்கெட். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் கிளியர் ஸ்கிரீன் கொடுத்துறேன். ஃபர்ஸ்ட் CLR SCR ஒரு கிளாஸுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் ஒன்று டிக்ளேர் பண்றேன். பாத்தீங்க அப்படின்னா TUTOR டியூட்டர் JOS ஜோஸ் ஸ்பேஸ் விட்டு நீங்க என்ன பண்ணுங்க O அப்படின்ற ஒரு ஆப்ஜெக்ட். இப்போ இதுல பாத்தீங்க அப்படின்னா O.display டிஸ்ப்ளேன்ற ஃபங்க்ஷனை கால் பண்ணுங்க. அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா getch getchங்கிறத கொடுங்க. சரிங்களா? இப்போ இதுல என்ன கான்செப்ட் அப்படின்னா எப்ப நீங்க வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்டர் நீங்க கால் ஆகுது அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்ட் நீங்க கிரியேட் பண்ணும்போதே பாத்தீங்க அப்படின்னா கன்ஸ்ட்ரக்டர் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு கால் ஆயிடும். சரிங்களா? அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா டிஸ்ப்ளே ஃபங்க்ஷன் கால் ஆகும். டிஸ்ப்ளே ஃபங்க்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா m ஓட வேல்யூ உங்களுக்கு பிரிண்ட் பண்ணிடும். இப்போ நான் கம்பைல் பண்றேன், அடுத்து ரன் பண்றேன். உங்களுக்கு அவுட்புட் பாத்தீங்க அப்படின்னா கன்ஸ்ட்ரக்டர் அலோகேட்டட் the value of m is 10 அப்படிங்கிறது வந்துரும். ரீசன் என்னன்னா உங்களுக்கு அந்த 10 ன்ற வேல்யூ ஆட்டோமேட்டிக்கா கன்ஸ்ட்ரக்டர் மூலமா அசைன் ஆயிடும். அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டிஸ்ப்ளே ஃபங்க்ஷன் மூலமா m ஓட வேல்யூ பிரிண்ட் பண்றீங்க. சரிங்களா? இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கன்ஸ்ட்ரக்டர் நேம்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னன்னா கிளாஸ் நேம் என்ன நேமோ அதே நேம் தான் கன்ஸ்ட்ரக்டர் நேம் இருக்கணும். நம்பர் 1 கண்டிஷன். நம்பர் 2 வந்து பார்த்தா இதுக்கு எந்த ரிட்டர்ன் டைப்பும் இருக்கக்கூடாது. வாய்டோ இல்ல இன்டோ ஃப்ளோட்டோ எதுவுமே நீங்க கொடுக்க கூடாது. சரிங்களா? இந்த பேரந்தசிஸ்குள்ள நீங்க என்ன பண்ணலாம், நீங்க என்ன கொடுக்குறீங்களோ அப்படியே உங்களுக்கு பிரிண்ட் ஆயிடும். இது எதுக்கு நாம இந்த மாதிரி இன்சலைசேஷன் யூஸ் பண்ணணும், இங்க யூஸ் பண்றதுக்கு பதிலா நாம பேசாம இங்கே பண்ணலாமே நீங்க நிறைய பேர் நினைக்கலாம். ஓகேங்களா? இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா கிளாஸ்ல வந்து எந்த ஒரு வேரியபிளுக்கும் உங்களுக்கு இன்சலேஷனுக்கு அலோ பண்ணாது. சரிங்களா? இங்க பாத்தீங்க அப்படின்னா யாரும் காட்டும்
cannot be initialize a class member here ன்னு காட்டும். ஓகேவா? இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்றது தான் உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்ற டாபிக் வந்தது. அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு ஒவ்வொரு வேரியபிள்ஸ்க்கும் உங்களுக்கு வேல்யூஸ் வந்து உங்களுக்கு அசைன் பண்ணி கொடுத்துரும். ஓகேங்களா? இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா கன்ஸ்ட்ரக்டர். நீங்க இன்னும் நிறைய C++ வீடியோ பத்தி பார்க்கணும் அப்படின்னா எங்க வெப்சைட்ல விசிட் பண்ணுங்க. விசிட் பண்ணி நீங்க தெரிஞ்சுக்கலாம். Thank you.